ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/8/2024 சனிக்கிழமை, நிகழ்மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள், சஷ்டி. தக்ஷிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. சமநோக்கு நாள், உலக சிங்கங்கள் தினம், உலக உயிரி எரிபொருள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:45 8:45 வரைக்கும் இருக்கு. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இன்னைக்கு கிழக்கு திசையை நோக்கி நீங்க பயணம் போறதா இருந்தா கொஞ்சம் தயிரை பரிகாரமா சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா உங்க பயணங்கள் தங்கு தடையில்லாமல் வெற்றிகரமாக நிறைவேறும். கடக லக்னம், இருப்பு 1 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:44 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 9 நிமிடங்கள் வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:49 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 1:44 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 2:40 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மந்த யோகம், அதாவது யோகம் நன்றாக இல்லை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2 மணி 9 நிமிடங்கள் வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஷ்டி வளர்பிறை சஷ்டி. அதாவது எந்த சஷ்டியா இருந்தாலுமே முருகனோட இஷ்டமானது, சரியா? அதனால கண்டிப்பா இன்னைக்கு முருகன் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முருகன் கோயிலுக்கு போங்கோ. வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பா சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியா இன்னைக்கு சனிக்கிழமை, பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய சனீஸ்வர பகவான் வழிபாடு சங்கடங்களை நீக்கி சந்தோஷங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன் மற்றும் சூரியன், சிம்ம ராசியில் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். காலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் கிடைக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக செய்வார். அதனாலேயே சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உடன் பிறந்தவர்கள் இந்த மாதிரி யார்ட்டையாவது ஒரு வீண் தர்க்கம்லாம் வரலாங்கிறதுனால அவளெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு திருப்பங்கள் இருக்கும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும். என்ன ஒன்று பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். இன்னைக்கு எடுக்கிற சில வேலைகள் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 ஏலக்காய் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம், முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் பிற்பகலுக்கு மேல அவர் பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஆனா 5ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் சின்ன குழப்பத்தை கொடுக்கலாம். அதனால பிற்பகல் வரைக்கும், அதாவது மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஒவ்வொரு வேலைகளையும், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்திலையும் சில குழப்பங்கள் இருக்கலாம். அதனால எடுக்கிற முடிவுகள் தப்பாக கூட போகலாம். அதனால முடிவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம், கவனமா இருங்கோ பேசுற வார்த்தைகள்ல. அது போகிறோம். படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நல்லா மக்கப் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு குழந்தைகளுக்காக செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு குழந்தைகள் கொடுப்பார்கள். அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளுக்காகவே சில வேலைகளெல்லாம் செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டுருங்க. நல்லா கடிச்சு சாப்பிட்ருங்கோ, முழுங்கிடக்கூடாது. சரியா? சின்ன கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் இருக்கார். அடுத்து அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். காலையில் ஒரு சந்தோஷம், உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும். பிற்பகலுக்கு மேல் சின்ன ஒரு மனக்குழப்பம் வந்து குறையலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேலதிகாரிகள்லாம் உங்களை கூப்பிட்டு சில நுணுக்கங்களை உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகள், நீங்கள் எதிரின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் உங்களை ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க. இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மனசில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ உத்தியோகம் அற்புதம். உத்தியோகம் அதாவது அப்போ உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், இந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு தினம். இல்லத்தரசிகள் உற்றார் உறவினர்கள் வருவார்கள். அதனாலே கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக செய்வீங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அதேமாரி 2 வேப்பிலை இல்லத்தரசிகள் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிற மலர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியம் அதிகமாக இருக்கும். பிற்பகலுக்கு மேல் ராசியில் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ அற்புதம். எடுக்கிற முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக கடகடன்னு செஞ்சிருவீர்கள். அதுவே மேலதிகாரிகள் உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இன்னைக்கு. அதேமாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தைரியமாக சில முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். மனசில் தைரியம் இருக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் துணிஞ்சு செய்வீங்க. பேசுகிற வார்த்தைகளை கூட துணிஞ்சு பேசுவீங்க. ஆனால் கவனமாக பேசுங்க. சரியா? அடுத்தபடியாக இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இல்லத்தரசிகள் கொடுத்து வைத்தவர்கள் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. கவலையே பட வேணாம். சந்தோஷமாக காலையில் எழுந்தோடனே
சூப்பராக அற்புதமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலை பளு அவ்வளவா இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு எதிர்பாராத உற்சாகமான ஒரு தகவல் கிடைக்கும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் விபூதி கொஞ்சோண்டு எடுத்துன்னு போயிடுங்க, பேப்பரில் மடித்து. அதே மாதிரி இல்லத்தரசிகள் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள், அருமையான நாள். சமூக அந்தஸ்து உயரும். இன்னைக்கு வெளியிடங்களில் உங்களுக்கு பெரிய பவர் கிடைக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் பவர் கிடைக்கும் உங்களுக்கு, நல்லா அற்புதமாக. அதேமாரி ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருக்கார். பிற்பகலுக்கு மேலே அவர் சகாயஸ்தானமாகி 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை இன்றைக்கி ஜோராக இருக்குது. அதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக நடைபெறும். சில பேருக்கு இந்த தொழிலை அபிவிருத்தி செய்ய எண்ணம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி புது மனை புது வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்கள் வாகனம் கிடைத்து மகிழ்வார்கள். அதாவது சூப்பராக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க, பேப்பரில் மடித்து. அதேமாதிரி இல்லத்தரசிகள் கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் வச்சு அப்படியே சுவாமரியில் வச்சுருங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சல், பிற்பகலுக்கு மேல் ஆதாயம். இன்னைக்கு அற்புதம். காலையில் லைட்டாக உத்தியோகம் நிமித்தமாக கொஞ்சம் ஒரு அலைச்சல் உண்டாகும் உங்களுக்கு. அதாவது இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவா இல்லைன்னா இதில் செக் வாங்கிட்டு வா சொல்லி அனுப்புவா கம்பெனியில். உத்தியோகத்துக்காக போவேல் அப்படியே செக்கு கிடைக்கிறதோ இல்லையோ இன்னும் நினச்சிட்டே குழப்பத்தில் போவீங்க. அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மத்தியானம் பார்த்தா பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு அந்த செக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆஃபீஸுக்கு தான் கொடுக்க போகிறீங்க, ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா கம்பெனி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். கரெக்டாக? அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனை ஒற்றுமை பிற்பகலுக்கு மேல் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. காலையில் எழுந்தோடனே கடகடன்னு எதையும் பேசப்படாது. சரி, அமைதியாக போயிடுங்க. அது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க. காலையில் பிற்பகலுக்கு மேல் ஒரு தெளிவு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் கையில் கொஞ்சோண்டு அரிசியை வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா ஒரு 11 தடவை, இல்லைன்னா ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை, இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்பு சாப்பிட்ரும். எறும்புகளுக்கு அன்னதானம் பண்ணுறேன். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கொஞ்சம் ஒரு சின்ன செலவு இருக்குது. சாயந்தரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக டிராவல் பண்ணுறார். காலையில் பிற்பகலுக்கு மேலே அவள் உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வந்தாலும் கவலை இல்லை துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஆனால் இருந்தாலும் சில நேரங்களில் சில சங்கடங்கள் வரலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் எல்லாத்துலேயுமே. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்
ஓரளவுக்கு நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். நன்னா படிக்கணும். அதேமாரி இன்னைக்கு காதலர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அனாவசியமான பேச்சுக்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சரியா? திருமண யோகம் திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறிய அளவில் செலவுகள் வந்து சேரலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 துளசி எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் பிற்பகலுக்கு மேல் செலவும் உண்டாகும் நாள். காலையில் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவரே அப்படியே பிற்பகலுக்கு மேல் உங்களோட அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு வந்துடுற செலவுகள் இருக்குது. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்ல, லாபமாக தான் போகும். இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவில் இது இல்லை. அதுமாதிரி உங்களோட கடுமையான முயற்சிகளின் பேரில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள். அது ரொம்ப பெரிய பாக்கியம். அதேமாரி இந்த இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசில் இந்த கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ஜாலியாக இருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. வரும்போது சாப்பிட்ருங்கோ. சரியா? இல்லத்தரசிகள் 2 சாக்லேட் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. பிரிக்காமல் வைக்கணும். ஏன்னா பிரிச்சுட்டா எறும்பு வந்துடும், அப்புறம் எண்ணெய் திட்டப்படாது. சரியா? இது சாயந்தரம் உங்கள் வேலைகள்லாம் முடிஞ்சோடனே குழந்தைகள் வந்தோன்னா அந்த சாக்லேட்டை குழந்தைகள்கிட்ட கொடுத்துருங்க. இல்லையா நீங்கள் சாப்பிட்ருங்க. குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு கொடுத்தோன்னா நீங்கள் சாப்பிட்ருங்க. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரபகவான் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார். பிற்பகலுக்கு மேல் அவரே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது சின்ன பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் எடுக்கிற முடிவுகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்துலலாம் அனாவசியமான பிரச்சனைகள் இன்றைக்கி வேண்டாம். அவங்கவுங்க வேலையை பாருங்க. சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். லாபம் ஓரளவுக்கு வரும். ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை. உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் குழப்பம் வந்து போகும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது மாற்று மருத்துவத்தை நாடுவது நல்லது. அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இன்னைக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் கொஞ்சோண்டு கையில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை அப்படியே கொண்டு போய் வெளியில் ஓரமாக காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு 11 தடவை வச்சுட்டு, இல்லைன்னா ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அப்படியே போட்டுருங்க. இல்லைன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டின்னு அந்த சர்க்கரையை அப்படியே போட்டுருங்க. அது எறும்பு சாப்பிட்ரும், சந்தோஷம் கிடைக்கும். அதேமாரி உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். பிற்பகலுக்கு மேல் ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம். ஏன்னா காலையில் பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். அதை சிறப்பாக செய்வதால் பொறுப்புகள் தேடி வரும் பிற்பகலுக்கு மேல். ஏன்னா சந்திர பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஜென்மராசியை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்கீங்க. சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி எல்லாத்தையும் தைரியமாக எடுத்து உடச்சி அப்படியே வருவீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் இன்றைக்கி ஆசிட்டிஸ் அப்படியே போயிட்டு இருக்கும். ஒன்றும் கவலை இல்லை. சக வியாபாரிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் வேலைகளும் கிடைக்கலாம்.
இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு குழப்பம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது கிராம்பு 2 எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தரசிகள் 2 கிராம்பை எடுத்து உங்கள் சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பு, பிற்பகலுக்கு மேல் மான நிம்மதி. ஏன்னா காலையில் சந்திராஷ்டிரமம் தொடர்ந்து வருது. பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு வந்தோன்னா மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அவாடா, அதாவது ஒரு பிரச்சனை தேடி வரும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனால் அதே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். முதல்ல சந்தோஷம் இருக்கோ இல்லையே, நிம்மதி இருக்கும். அபாடா அப்படின்னு அந்த அபாடாங்கிறது உங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் கிடைக்கும். காலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போதும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். குடும்பத்தில் இருக்கோம், இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எதையோ ஒன்று புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு சத்தம் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் பிற்பகல் வரைக்கும் இருக்கலாங்கிறதுனால அப்படியே மௌனமாக இருந்து அதை சாதிச்சுக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள்லாம் எல்லாரும் அவங்களும் அதே தான், காலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிம்மதியாக அது மாட்டு இருக்கும். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில். குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா காலையிலே ப்ரேயர் அதும்போது எல்லாம் கொஞ்சம் அது இருக்கும், எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால நீங்கள் படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கூர்ந்து படிக்கிறது நல்லது, கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க, சரியா? அதேமாரி இல்லத்தரசிகள் 2 வில்வத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டிரமம் காலையில் இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிப்பீங்க எல்லாத்தையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் கொஞ்சம் நேரம் தான் சந்திர பகவான் உங்களோட களத்திரசானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம் உண்டு. ஆனால் அவரே ராசி மாறி சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார் பிற்பகலுக்கு மேல். அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்கள்லையும். காலையில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பிற்பகலுக்கு மேல் அப்படிங்கும்போது உடனே வந்துடுவாரோன்னா சந்திர பகவான் அஷ்டம ராசிக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்கள்லையும். பேசுகிற வார்த்தைகள், வாகன பயணங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. முதல்ல பேசுகிற வார்த்தைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளை அனுசரித்து போகிறது, ரோட்டில் போகிறவாளை அனுசரித்து போகிறது, யார்ட்டையும் அனாவசியமான தர்க்கம் வேண்டாமே, சரியா? ஏன்னா அனாவசியமான பிரச்சனைகள் வருங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா விஷயங்கள்லையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக கூர்ந்து கவனிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் சாயந்தரம் பிற்பகலுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சுடுறதுங்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் டல்னஸ் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தைரியமாக நன்னா படிக்கணும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி 2 உலர் திராட்சை, அந்த உலர் திராட்சை அப்படியே வாயில் போட்டு நல்லா சாப்பிட்ருங்க மென்று. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட பிற்பகலுக்கு மேல் வந்தால் கூட உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சவாலை சமாளிக்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.